வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் இவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்கு இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார உறுதி. தோல்வி மேல் தோல்வியில் துவண்டுவிட்ட மஹிந்த ராஜபக்ஷ முக்காடு போட எடுத்த முடிவு. தமிழரசு கட்சியின் வீரதீர வரலாற்றின் ரகசியத்தை வெளியிட்ட முன்னாள் தலைவர். நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுருடன் டீல் பேச தூதரை அனுப்பிய தமிழரசு கட்சி. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார உறுதியளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார இவ்வாறு உறுதியளித்துள்ளார். அத்துடன் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தியும் இருந்தார். ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறியிருந்தார்கள். இதேவேளை இந்த நாட்டில் மோசமாக அழிவு 2019 ஏப்ரல் 21 நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்களை மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இளமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்ததென நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார். இந்நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்லவை எனவும் மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போதும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பிலான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாதெனவும் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசியல் மாற்றத்திற்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் அரசியலுக்காக நூற்றுக்கணக்கில் அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய அழிவாகும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார அவ்வாறான நிலைப்பாட்டில் நாட்டில் அரசியலுக்குள் காணப்படுமாயின் அந்த நிலையை முழுமையாக துடைத்தறிய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இரண்டாவது விடயமாக அப்போதைய ஆட்சி பொறிமுறையில் இதனுடன் தொடர்பு பட்டிருந்ததா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அவ்வாறான நிலை மிகவும் பாதுகாப்பற்றதும் ஆபத்துமானதுமான நிலை என்பதோடு அதன்படி இதற்குள் நடந்து என்னவென்பதை கண்டறிய வேண்டியது மிக அவசியமானது என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அடுத்தபடியாக 274க்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை பறித்த மற்றும் பெரும்பாலானவர்களை காயத்துக்கு உள்ளாக்கிய அழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது அன்புக்குரியவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியமாகும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். அதேபோல் இவ்வாறான பிரச்சினையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து சமூகத்தை பாதுகாத்தமைக்காக மதகுருமார்களுக்கு மீண்டும் நன்றி கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். சமூகத்திற்குள் காணப்பட்ட இணைவு ஒருமைப்பாடு நம்பிக்கை சிதைந்து போயிருப்பதாகவும் மற்றும் ஒரு சமூகத்தின் மீது குரோதத்துடன் பார்க்கும் நிலை உருவாவது சமூக நல்வாழ்விற்கு மிகப்பெரிய ஆபத்தெனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நியாயமான விசாரணையொன்றை நடத்த வேண்டியது அவசியமாகும் என்பதை ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் கட்டுவாப்பிட்டிய தேவாலய பொறுப்பாளர் அருட்தந்தை மஞ்சுளா நிரோஷன் மற்றும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், வர்த்தகர்கள், கலைஞர்கள், மாணவ தலைவர்கள், விவசாய தலைவர்கள் என பல முதிய முகங்களை கொண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினரும் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினருமான நளின் ஹேவகை தெரிவித்துள்ளார். இவர்கள் நீண்ட காலமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் பொது அரங்கிற்கு வராதவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1948 ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் அரசியல் வரலாற்றில் தந்தை மகன்கள் இல்லாத செல்வந்த குடும்பம் மற்றும் கடத்தல்காரர்கள் இல்லாத மிகவும் புத்திசாலித்தனமான குழுவிற்கு போட்டியிட தேசிய மக்கள் சக்தி வேட்புமனுக்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் நளின் ஹேவகை சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் வாக்காளர்களுக்கு நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் விருப்பு வாக்குகள் இன்றி ஒரே குழுவாக தேர்தலில் போட்டியிடுவார்கள் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சியின் நியமன குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான நியமன குழு வவுனியாவில் இன்று கூடியது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், எஸ்.சி. இளங்கோவன், கேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகித்தன், சுரேகா சசீந்திரன், இமானுவேல் அர்னால்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், கட்சியின் இளைஞர் அணி தலைவர் கிருஷ்ணபிள்ளை சோயன், முன்னாள் மேஜர் தியாகராஜா சரவணபவன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இருவர் மட்டக்களப்பு மாவட்ட கிளையுடன் கலந்துரையாடி இறுதி செய்யப்படும் வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தனது அம்பாறை மாவட்ட குழு தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தற்போது நமது கட்சியின் செயலாளர்களுக்கு தனித்து போட்டியிட வேண்டும் என கோரிக்கையின் பிரகாரம் தமிழரசு கட்சி அம்பாறை மாவட்டத்தை தனித்து போட்டியிடும் எனவும், திருகோணமலை மாவட்டத்தில் தமிழக கட்சி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் இணைந்து போட்டியிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டம், திருகோணமலை, அம்பாறை தேர்தல் மாவட்டங்களில் இதுவரை தமிழரசு கட்சியூடாக போட்டியிடும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை குறித்த நியமன குழு கூடி அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 9வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் 30 பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் சபாநாயகரான மஹிந்த யாப்பா அபேவர்தன, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாரில்லை என தீர்மானித்துள்ளனர். பந்துல குணவர்தன, காமினி லொகுகே, வினோத் ரேதலிங்கம், சி.வி. விக்னேஸ்வரன், சிசிர ஜெயக்கொடி, விஜயதாச ராஜபக்ஷ, யோன் சதவித்ன, வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என முடிவெடுத்துள்ளனர். தேசிய பட்டியலூடாக சபைக்கு வந்த திசவிதாரண, ஜி.எல். பீரிஸ், தம்பிக்க பெரேரா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அலிசப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இவ்வாறு முன்னாள் எம்பிக்கள் 30 பேர் வரை நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கவில்லை என தெரிய வருகின்றது. அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது போன்றவை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒரு காலத்தில் இலங்கை அரசியலில் உச்ச சக்தியாக கருதப்பட்ட ராஜபக்ஷக்கள் நாட்டை திவால் நிலைக்கு கொண்டு போனது இலங்கை மக்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக இலங்கையின் வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஒரு ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடினார் என்ற பெருமையை பெற்றார் கோட்டபாய ராஜபக்ஷ. இப்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் விழிப்புணர்வு காரணமாக தமது மகன் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி தேர்தலில் களத்தில் இறக்கி பார்த்தார் மஹிந்த. அவரது சொந்த தொகுதியான ஹம்பாந்தோட்டவில் கூட நாமலால் அதிகப்படியான வாக்குகளை பெற முடியவில்லை. அதனால் இனியும் அவமானம் வேண்டாம் என்று ஒதுங்குகிறார் மஹிந்த என்று கூறப்படுகிறது. பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு இடம்பெற்ற ஊழல், மோசடிகள் தொடர்பில் மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். பாவம், இவருக்கு என்ன பிரச்சனையாம்? ஒருவேளை இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்குகிறாரா? இல்லை, இது வேறு விவகாரமா? அவர் கூறுவதையும் கேளுங்கள். தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ், கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களினுடைய கோரிக்கைக்கு அமைவாக நானும் விண்ணப்பத்தை கொடுத்திருந்தேன். அதனை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்து விட்டார் என்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வே. தவராசா. ஐயோ, கதை அப்படி போகிறதா? அவர் மேலும் தெரிவித்த போது, சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்வெடுக்கவில்லை.
தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியை பதில்பொது செயலாளர் சத்தியலிங்கத்தின் ஊடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டு செல்வதை அனுமதிக்க முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் பல தியாகங்களும் வீரம் செறிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் உருவாக்கப்பட்டது என்கிறார். அவரும் தமிழரசு கட்சியும் வரலாற்றில் எப்படியான வீரதீர செயல்களை செய்து முடித்தார்கள் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அவர் மேலும் கூறிய போது, 2002ஆம் ஆண்டு கால பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்த வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சியின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்காக முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அளிக்கும். எனவே என்னை நேசிக்கும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது என்னவென்று சொன்னால், வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோழ்விழந்து சோரம் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது. அதனால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நான் விலகுகின்றேன். தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள் சிக்குண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் பயணிப்பது பொருத்தமற்றது என்பதால் இந்த முடிவு எட்டப்படுகிறது. தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குகள் சிக்குண்டு தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகி இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியில் பயணிக்க முடியாது. தேசியத்தை கண்முன்னாலே குழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற வரலாற்று துரோகத்தை நான் செய்ய தயாரில்லை என்பதால் தமிழரசு கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர். இது தொடர்பாக நாம் தமிழரசு கட்சி பிரமுகர் ஒருவருடன் பேசிய போது, இது தேவையற்ற பிரச்சினை. எப்படியோ தேர்தலில் எமது வேட்பாளர்கள் ஜெயிக்க போவதில்லை. 10-11 இவரையும் வேட்பாளர் பட்டியலில் இணைத்திருக்கலாம், சத்தமாவது குறையும் என்றார். வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் தமக்கு மகத்தான அடி விழப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக தூது அனுப்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில் தமிழ் அரசியல் கட்சிக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டால் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழரசு கட்சி கொடுக்கும் என அக்கட்சியின் தூதர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்றும் தெரிய வருகிறது. முதியோர் கூடாரமாக இருந்த தமிழரசு கட்சியின் நியமன குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களின் வேட்பாளர்கள் நியமனம் தொடர்பாக ஆராய்ந்து இறுதி முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. மீண்டும் நரைத்த தலைகளை மேடையில் காட்டினால் கதை கந்தல் என்று புரிந்து கொண்ட தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புதுமுகங்களுடன் களமிறங்குகிறது. இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்த போது, யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுவதுடன் ஏனைய 7 பேரும் புதியவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றார். யாழ்ப்பாணத்தை தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சிக்கு ஒரே ஒரு வேட்பாளருக்குத்தான் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது என அரசியல் அவதானிகள் கருதும் நிலையில் மீதி அனைவரும் கலட்டிவிடப்பட்டுள்ளனர். அந்த ஒரே ஒரு வேட்பாளராக வருவதற்கு விரும்புகிறார் சுமந்திரன். ஆனால் அவரை விட்டு ஸ்ரீதரனுக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் செல்வாக்கு அதிகம். அதைவிட பெரிய நகைச்சுவை தமிழரசு கட்சியின் பெண் வேட்பாளர் தேர்வுதான். அது பற்றி கருத்து தெரிவித்த சுமந்திரன், மிகவும் துடிதுடிப்பான 2 பெண்களையும் இம்முறை நிறுத்தியுள்ளோம். பெண் வேட்பாளர்கள் தேவை என நாம் ஊடகங்களில் தெரிவித்ததை பார்த்து 2 காலை விண்ணப்பித்தனர். அவர்கள் 2வருமே வாய்ப்பை கொடுத்துள்ளோம் என்றார். கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதை என்று இதைத்தான் குறிப்பிடுவார்கள். ஒரு காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ராஜாவாக தமிழரசு கட்சி இருந்த காலத்தில் தேர்தலில் போட்டியிட அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக மிக கடினமானது. இப்போது என்னவென்றால், தமிழரசு கட்சி பெண் வேட்பாளர் தேவை என்று ஊடகங்களில் தெரிவித்ததாம். அதை பார்த்து 2 பெண்கள் காலையில் விண்ணப்பித்தார்களாம். மாலையில் அவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அடப்பாவமே, தமிழரசு கட்சிக்கு இப்படி ஒரு வேட்பாளர் பஞ்சமா? காலையில் விண்ணப்பித்த உடனேயே மதியம் வேட்பாளராகவிட முடிகிறது. நல்ல வேளை 2 பேர் விண்ணப்பித்தார்கள். இல்லாவிட்டால் தமிழரசு கட்சிக்கு பெண் வேட்பாளர்கள் தேவை என்று பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கும். இப்படியான நிலையில் உள்ள தமிழரசு கட்சி தான் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தியுடன் டீல் பேச தூதர்களை அனுப்பியதாக கூறுகிறார்கள்.
தற்போதுள்ள நிலையில் தமிழர் பகுதிகளில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு பெருகுகிறது. சைக்கிள் கட்சியின் கஜேந்திரகுமார் அதை வெளிப்படையாகவே கூறி புலம்பியும் உள்ளார். அந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி எதற்காக தமிழரசு கட்சியின் டீலுக்கு தலையாட்ட வேண்டும்? அவர்கள் தமது கட்சியின் சார்பில் தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தினால் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் அல்லவா? அதுதான் சரிதான் போயா என்று தமிழரசு கட்சியின் தூதர்களை விரட்டிவிட்டார்களாம்.